ஏஐ ஒரு பபிளா? நம்ம எல்லாருக்குமே அந்த கேள்வி மனசுல ஓடிட்டு இருக்கு இல்லையா? டெக் உலகத்திலயும் சரி, முதலீட்டு உலகத்திலயும் சரி, இதுதான் இப்போதைய ஹாட் டாபிக். ஏஐய சுத்தி இப்போ ஒரு பயங்கரமான ஹைப் இருக்கு. ஆனா இது உண்மையிலேயே ஒரு பெரிய புரட்சியா, இல்ல வெடிக்க காத்திருக்கிற ஒரு பபிளா? வாங்க, இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்ல நம்பர்ஸ் பத்தி பேசிடலாம். இந்த ஒரே ஒரு வருஷத்துல மட்டும் பெரிய பெரிய கம்பெனிங்க ஏஐக்காக எவ்ளோ கொட்டப் போறாங்கன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 30லேருந்து 40 பில்லியன் டாலர்கள். சும்மா யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய பணம். ஆனா இவ்ளோ பெரிய முதலீட்டுக்கு ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு? இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஒரு ரீசெண்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ டூல்ஸ்ல முதலீடு செஞ்ச கம்பெனிகள்ல 95% கம்பெனிக்கு சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு லாபமும் கிடைக்கலையாம். ஆமா, நீங்க கேட்டது சரிதான், 95%. அப்ப பாருங்க, ஒரு பக்கம் பில்லியன் கணக்குல பணத்தை கொட்டுறாங்க, இன்னொரு பக்கம் 95% பேருக்கு எந்த ரிட்டர்ன்ஸும் இல்ல. இந்த பெரிய கேப்ப தான் நம்மள திரும்பவும் அதே முதல் கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது. அப்போ நாம உண்மையிலேயே ஒரு ஏஐ பபிள்ல தான் இருக்கோமா? வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நோண்டி பாப்போம். ஓகே, முதல்ல இது ஏன் ஒரு பபுளா இருக்கலாம்னு சொல்றதுக்கான காரணங்களை பார்க்கலாம். சொல்லப்போனா வரலாறு திரும்பவும் ரிப்பீட் ஆகுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. மார்க்கெட்டை பார்த்தாலே ஒரு சின்ன பதட்டம் தெரியுது. என்விடியா மாதிரி பெரிய டெக் ஜாம்பவான்களோட பங்குகள் எல்லாம் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஐயோ ரொம்ப ஓவர் வேல்யூ பண்ணிட்டோமோன்னு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு வார்னிங் பெல் மாதிரி தான். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ஏஐ இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறவங்களே இத ஓப்பனா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஓப்பன் ஏஐயோட சிஇஓ சாம் ஆல்ட்மன் என்ன சொல்றாருன்னா, இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் ஓவர் எக்ஸைட்டடா இருக்கலான்னு அவரே ஒப்புக்கிறாரு. பாருங்க, அவரே சொல்லும்போது அதுல ஏதோ விஷயம் இருக்குல்ல. இன்னொரு பெரிய இன்வெஸ்டர் ரே டாலியோ ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகப்படுத்துறாரு. வரலாறு முழுக்க பார்த்தா ஒரு டெக்னாலஜி புரட்சிகரமா இருக்கிறதாலேயே அதுல போடுற எல்லா முதலீடும் லாபம் தரும்னு அர்த்தமில்ல. இது ஒரு முக்கியமான பாடம். நிஜமாவே நிறைய பேருக்கு 2000ல நடந்த .com பபிள் தான் ஞாபகத்துக்கு வருது. அப்பவும் இதே கதை தான். ஒரே ஹைப், பயங்கரமான முதலீடு, அப்புறம் பபிள் வெடிச்சு ஒரு பெரிய சரிவு. அதுக்கப்புறம் தான் நிஜமான நிலையான வளர்ச்சி வந்துச்சு. ஒருவேளை நாம இப்போ அதே படத்தோட முதல் பாதியில இருக்கிறோமோ? சரி, இது நாணயத்தோட ஒரு பக்கம். இப்போ அடுத்த பக்கத்தை பாப்போம். இது பபிள் எல்லாம் இல்ல, இது ஒரு கோல்டன் ஏஜ்க்கான அடித்தளோன்னு உறுதியா சொல்றவங்களும் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் வாங்க. உதாரணத்துக்கு ஏஎம்டியோட சிஇஓ லிசஸு எடுத்துக்கோங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சின்ன சின்ன மார்க்கெட் ஏற்ற இறக்கங்களை பார்த்து பயப்படாதீங்க. ஏஐயோட உண்மையான பவர் என்னன்னு தெரியணும்னா நாம லாங் டேர்ம்ல யோசிக்கணும்னு சொல்றாங்க. கூகுளோட முன்னாள் சிஇஓ எரிக் ஷ்மிட் இத இன்னொரு படி மேல போய் சொல்றாரு. இப்போ நடக்கிற இந்த முதலீடுகள்லாம் வெறும் ஹைப் இல்ல, இது ஒரு புது டெக் உலகத்துக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுற வேலைங்கிறாரு. அதாவது ஒரு ஊருக்கு ரோடு, பாலமெல்லாம் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி ஏஐ உலகத்துக்கு இந்த முதலீடுகள் ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு. அப்போ விஷயம் ரொம்ப சிம்பிள். 2 பார்வை இருக்கு. ஒரு பக்கம் இது ஒரு ஹைப், ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் பபிள்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இல்லவே இல்ல, இது எதிர்காலத்துக்கான ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு கோல்டன் ஏஜ்க்கான ஆரம்பம்னு சொல்றாங்க. சரி, பபிளா இல்லையா? ஒருவேளை நம்ம கேக்குற கேள்வியே தப்பா இருக்கலாம். ஏன்னா இந்த 2 பதிலையும் தாண்டி இதுக்குள்ள நாம கவனிக்க வேண்டிய சில ஆழமான பிரச்சனைகளும் இருக்கு. ரீசெண்ட் ரீசர்ச்ல கேப்பபிலிட்டி ரியலைசேஷன் ரேட்னு ஒரு கான்செப்ட் பத்தி பேசுறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, பேப்பர்ல ஒரு ஏஐ கம்பெனியோட மதிப்புக்கும் நிஜத்துல அந்த ஏஐயால என்ன செய்ய முடியுங்கிறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு. இந்த கேப் பெருசாக பெருசாக ரிஸ்க்கும் அதிகமாகும். இதுதான் ஆபத்தான விஷயம். அது மட்டும் இல்ல, ஏஐய இந்த அளவுக்கு ஸ்கேல் பண்றதுக்கு நாம கொடுக்கற விலை என்ன? அதாவது மறைமுகமான விலை. இது சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்துற பாதிப்பு, நம்ம எக்கானமில உருவாக்குற ரிஸ்க், நம்ம சமுதாயத்துல கொண்டு வர மாற்றங்கள்னு இதுக்கு பின்னால ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அலிபாபாவோட கோஃபவுண்டர் ஜோ சாய் ஒரு நேரடி எச்சரிக்கையே கொடுக்கறாரு. ஏஐய ரன் பண்றதுக்கு தேவையான டேட்டா சென்டர்கள்ல எல்லாருமே யோசிக்காம பணத்தை கொட்டிட்டு இருக்காங்க. இதுவே ஒரு தனி பபிளா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவர் வார்ன் பண்றாரு. சரி, இப்ப வரைக்கும் 2 பக்கவாதத்தையும் பார்த்தோம். பபிள்னு சொல்றாங்க, கோல்டன் ஏஜ்னு சொல்றாங்க, அதுக்குள்ள இருக்கிற ரிஸ்கையும் பார்த்தோம். இதெல்லாம் சரி, ஆனா இதுல இருந்து நாம என்ன எடுத்துக்கணும்? இது ஏன் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கணும்? நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருந்தா நீங்க கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். இப்போ டெக் ஸ்டாக்ஸ் மேல இருக்கிற இந்த ஆர்வம் நிஜமானதா இல்ல சீக்கிரம் குறைஞ்சிடுமா? ஒரு பிசினஸ் லீடரா இருந்தா நீங்க யோசிக்க வேண்டியது,
நீங்க பண்ற ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் உண்மையிலே உங்க கம்பெனிக்கு வேல்யூ சேர்க்குதா இல்ல சும்மா ஹைப்காக பண்றீங்களா? கடைசியா ஒரு பொதுமக்களா, ஒரு சிட்டிசனா நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டியது, இந்த டெக்னாலஜி நம்ம நல்லதுக்காக சரியான பாதையில போயிட்டு இருக்கா? இறுதியா ஒன்னு சொல்லிக்கிறேன். ஏஐ நிச்சயம் மதிப்பு உருவாக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா உண்மையான கேள்வி அது இல்ல. என்ன விலையில? இந்த மொத்த விவாதமோ பணத்தை பத்தினது மட்டும் கிடையாது. இது நம்மளோட எதிர்காலத்தையே மாத்த போற ஒரு பெரிய சக்திய நம்ம எவ்ளோ பொறுப்பா கையாள போறோங்கிறத பத்தினது.